வாங்க காந்திபுரம் உள்ள வாங்க. வாங்க 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 காந்திபுரம். பையனை உள்ள தள்ளுமா. ஏய் ஏன்டா அங்கிள், அங்க இருந்து என் அண்ணனை பாத்தீங்களா? தம்பி நான் ஏறும்போது இங்க ஒரு அம்மா தான் இருந்தாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னாச்சு? தள்ளி போங்க. போலாம் போலாம். அம்மா கொஞ்சம் உள்ள போமா. காந்திபுரம் காந்திபுரம். அங்கிள் வழி விடுங்க. அண்ணா நவுருங்க, நான் கீழே இறங்கணும். அண்ணா நவுருங்க. காந்திபுரம் காந்திபுரம். என்ன கூப்பிடாம நீ எதுக்கு பஸ்ஸை விட்டு இறங்குன? டேய் அண்ணா. யாருக்காவது டிக்கெட் வேணுமா? வழி விடுங்க. இங்க. அண்ணா அண்ணா கொஞ்சம் நவுருங்க. வழி விடுங்க. அங்கிள் இங்க ஒரு பையன் இருந்தானே பாத்தீங்களா? இது அவனோட அண்ணனா? நீ இறங்கிட்டே நினைச்சா அவன் போன ஸ்டாப்ல இறங்கிட்டான். ஐயோ வண்டியை நிறுத்துங்க. ஆளு இறங்கணும். நிறுத்துங்க. அண்ணா அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அண்ணா தள்ளுங்க. அண்ணா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. யாருப்பா போயிட்டு தானே இருக்கேன். அண்ணா இந்தாங்க. என்னோட செயின். ஐயோ கிடைச்சதே, இதுவே போதும். கடவுளே, கடவுள் தான்ப்பா உன்னை அங்கே அனுப்பிட்டாரு. என்னப்பா இது பகல்லே இப்படி நடக்குது? வராரு வராரு. எங்க வந்துட்டு இருக்காரு, சீக்கிரம் வா. வாடா. என்ன வெயில். ஒரு லெமன் சோடா, உப்பு போடுங்க. சரி சார். உன்னால முடியாதுல்ல? இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நீங்க சொன்ன காசை முதல்ல எடுத்து வைங்க. நாங்க கண்டிப்பா தருவோம். டேய் நில்றா. ஐயோ டேய் யாரா இவன்? யாரா இவன்? டேய் அவனை பிடிச்சிட்டாரு. ஓடுங்கடா. யாரு கிட்ட? என் கையில மாட்டனா? யோ போயா. நில்றான்னு சொல்றேன்ல. ஐயோ டேய் நில்டா. ராஸ்கல்.
நீ யாரு? இவன் அந்த டிராபிக் போலீஸோட ஆளுதான். நான் பார்த்தேன். இவன் ஏதோ சிக்னல் கொடுத்தான். அத நம்மள பிடிக்கிறதுக்கான ஏதோ ஒரு கோடு. எப்பவுமே இதே மாதிரி தான். கொள்ளக்காரங்களை பிடிக்க போகும்போதெல்லாம் இப்படிதான் போலீஸ்காரங்க சிக்னல் காட்டுவாங்க. நம்ம யாரும் கொள்ளக்காரங்க இல்லையே. அது போலீஸ்காரங்களுக்கு தெரியாதுல்ல. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன விடு. உங்களுக்கு அறிவே இல்லையா? சின்ன பையனை யாராச்சும் போலீஸ்ல எடுப்பாங்களா? நானும் என் தம்பியும் இங்க ஒரு கல்யாணத்துக்காக வந்தோம். அவன் எனக்கு தெரியாம ஏதோ ஒரு ஸ்டாப்ல இறங்கிட்டான். நான் இப்ப அவன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த இடத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போதுதான் அந்த போலீஸ் உங்களை துரத்துறத பார்த்தேன். பயந்து போய் நானும் உங்க கூட ஓடி வந்துட்டேன். வாங்க. இவன் பிரச்சனை பண்ணுவானா? டேய் பாவுண்டா. நீ தானே சொன்ன அவன் போலீஸ்னு. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆயிருமா? இவனோட பேச்ச கேட்டு நீ மட்டும் அவனை போய் அடிச்சிருந்தனா உன்னதானே முதல்ல அடிக்கணும். தல்லே. இப்போதைக்கு இவனை விடுறோம். இனி உன்னை இங்க பார்க்கவே கூடாது. புரியுதா? வாடா. அது என் தம்பியை கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்வீங்களா? வா. நீ கதிரோட பையன் தானே? இல்ல, எங்க அப்பாவோட பேரு தினேஷ். ஓ, அப்ப நான் ஆளை மாத்தி சொல்லிட்டேன் போல. உன்னை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டோட பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆமா, இங்க என்ன தனியா? யார் கூட நீ வந்த? கல்யாணத்துக்கா? நீங்க 2 பேரும் மட்டுமா? நீங்க 2 பேரும் ஒன்னும் வீட்டை விட்டு ஓடி வந்தல? இல்ல, எங்க அப்பாக்கு தெரிஞ்சுதான் அனுப்பினாரு. ஓஹோ. நாம ஏதாச்சும் வழி கிடைக்க தானே பாப்போம். நீ இதை இப்ப குடி. எனக்கு வேண்டாம். ஸ்மைல் ப்ளீஸ். கடவுளே, இந்த குழந்தைய நீங்க நல்லா பாதுகாத்துக்கோங்க. கடவுளே, என்னை சின்ன வயசுல இருந்து நீங்க தான் பாதுகாத்தீங்க. இப்பவும் நீங்க என்னை நல்லா பாதுகாத்துப்பீங்கன்னு நம்புறேன். தெய்வமே, இனி வரப்போற காலத்துலயும் என்னை கைவிட்டுறாதீங்க. என்னைய மட்டுமே பாதுகாத்து என்னைய மட்டுமே ஆசீர்வதிச்சு என்னைய வழி நடத்துமாறு கேட்டுக்கொள். குழந்தைய கடவுள் மாதிரின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அப்ப கடவுளோட காசு என்னோட காசு தானே. என்னோட பங்கு எனக்கு, காணிக்கை பெட்டிக்கு அதோட பங்கு. அப்போ மறுபடியும் பார்க்கலாம். திருடுறீங்களே, தப்பில்ல. நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. அப்ப வா. நீ என்கிட்ட இருந்து என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன்னு வை, வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். புரியுதா? என்ன விடு, நான் வீட்டுக்கு போகணும். என் அண்ணன் வருவாங்க. நீ வாடா. எங்க ஆளுங்களை கல்லால அடிச்சுட்டு நீ அப்படியே போனா எப்படி? அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரியுதா? அறிவில்ல. அரே சாலே. கடவுளே. வரியா?
நீ சொல்லு, நாம வரையலாம். அவன் முடி எப்படி இருக்கும்?